வணக்கம் நண்பர்களே. இந்தியா நாம ஏன் விளையாட்டில் ரொம்ப பின்தங்கி இருக்கோம்? 130 கோடி பேர் உள்ள ஒரு நாடு. ஆனாலும் ஸ்போர்ட்டிங் பெர்ஃபார்மன்ஸை மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸை தவிர ஏனைய விளையாட்டுகளில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். ஒரு காலத்தில் ஹாக்கியில் நல்ல ஷைன் ஆனோம், ஆனால் இப்போ அதுலேயே நம்ம அந்தளவுக்கு பண்ணுறது இல்லை. சிறிய நாடுகள், இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சர்லாந்து, ஸ்லோவேக்கியா, கிரீஸ் போன்ற நாடுகள் நம்மளை விட அதிகமாக ஒலிம்பிக்ஸில் வின் பண்ணுறாங்க, அந்த மெடல்ஸை வின் பண்ணுறாங்க. ஆனால் 130 கோடி பேர் உள்ள நாடு நம்மளால் வின் பண்ண முடியறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதை பற்றி அடிக்கடி நம்மெல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம், வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவோம். சரி, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக ஆட்சியாளர்களும் நிர்வாகிகளும் இந்த கேள்வியை எழுப்பினா அவங்க சொல்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியர்கள் ஃபிசிக்கலாக இன்ஃபீரியர், மற்ற நாடுகளில் இருக்கிறவங்க மாதிரி இவங்க ஸ்ட்ராங் கிடையாது, ஃபிட்டு கிடையாது அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வைப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த யூரோப்பியன்ஸ் இவங்க அளவுக்கு நம்ம ஃபிட் இல்லை, அதனால் ஒரு சில ஸ்போர்ட்ஸ் நம்மளால் ஆட முடியறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு சில ஸ்போர்ட்ஸில் டீசெண்டாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு சரியான கோச்சஸ் கிடைக்கிறது இல்லை, கோச் கிடைச்சா நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்ற ஜஸ்டிஃபிகேஷனே வைப்பாங்க. சரி, இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களில் எவ்வளோ பேருக்கு இதை பற்றி ஐடியா இருக்குன்னு தெரியல. இந்தியா நாம் ஒரு வருஷத்துக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு மொத்தம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா, ரஃபாக ஒரு 2000 கோடி 2500 கோடி தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இவ்வளோ பெரிய ஒரு நாடு, 130 கோடி பேர் வாழ்கிற நாடு, இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த அளவுக்கு தான். இதை நீங்கள் ஒரு நாளுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெர் ஹெட் பேஸில் வச்சு பார்த்தீங்கன்னா ரஃபாக ஒரு 7 பைசா 8 பைசா தான் வரும். ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 7 பைசாவோ 8 பைசாவோ தான் நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ரஃபாக நான் சொல்கிறேன். இதையே நீங்கள் சைனாவோட கம்பேர் பண்ணோம்னா, ஏன் எல்லாத்துக்கும் இந்த நாட்டை எடுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா சைனா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் கண்ட்ரிஸ், அதாவது ரெண்டும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், ஜனத்தொகையும் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ இந்த நாடோட கம்பேர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். சைனா எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ரஃபா 2.5 லட்சம் கோடி ரூபாய் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்தியன் வேல்யூவில். ரஃபா சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. அப்போ 100 மடங்குக்கும் மேலே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த நாடு அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினால தான் அவங்களால ஸ்போர்ட்ஸில் இந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியுது. ஒலிம்பிக்ஸ்லையும் அவங்க இந்த அளவுக்கு இந்த மெடல்ஸை வின் பண்ணிட்டு வராங்க. இப்போ ரெண்டாவது விஷயம், இந்த ரேஷியல் ஹைபோதசிஸ் சொல்கிறாங்க. இந்தியர்கள் ஃபிசிக்கலாக இன்ஃபீரியர்னு சொல்கிறாங்க. இந்தியர்களே சொல்கிறாங்க இன்னைக்கு, இல்லையா? நிறைய கோச்சஸ் கிட்ட கேட்டால் இதுதான் சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் இதுதான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இதுதான் சொன்னாங்க. இந்தியர்கள் இந்தியாவை நிர்வாகம் பண்ணுறதுக்கு லாய் கட்டுறவர்கள், யூரோப்பியன்ஸ் நாங்கள் தான் இதை சரியாக செய்ய முடியும், வெள்ளைத்தோல் கொண்ட என்னால் தான் செய்ய முடியும்னு அன்றைக்கி அவன் சொன்னான். ஆனால் இதை இந்தியர்களே இன்னைக்கு சொல்கிறாங்க. இது நியாயமானு நம்ம பார்க்கணும். இது நியாயமா? முதல்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, பணத்தையே ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த பழியை மக்கள் மேலே போடுறது, அந்த விளையாட்டு வீரர்கள் மேலே போடுறது சரியாக நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நிறைய ஸ்போர்ட்ஸில் நம்ம வேர்ல்டு லீடர்ஸாக இருக்கும். உதாரணத்துக்கு ரெஸ்லிங் சொல்லலாம், பேட்மிண்டனை சொல்லலாம், ஹாக்கியை சொல்லலாம். அப்போ இதில் எல்லாமே நம்ம ஷைன் பண்ணிட்டு தான் இருக்கோம்னா, இந்தியர்கள் தானே விளையாடுறது. அப்போ எப்படி ஃபிசிக்கலி இன்ஃபீரியர் நம்ம சொல்ல முடியும்? இதை நம்ம ஒத்து கவனிக்கணும். அதே போல் சில கஷ்டமான விளையாட்டுகளை விளையாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வந்த ஏழை எளிய பிள்ளைகள் தான் விளையாடுறாங்க. உதாரணத்துக்கு ஃபுட்பால் சொல்லலாம், பாக்ஸிங் சொல்லலாம். ஃபுட்பால் எடுத்துட்டிங்கன்னா மெயினாக நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அங்கே இருக்க பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. இந்த மணிப்பூர் போன்ற மாநிலங்கள், நார்த் ஈஸ்டே ஒட்டுமொத்தமாக ஒரு பேக்வர்ட் ரீஜன் தான். அப்போ எப்படி அவங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியல் ஹைபோதசிஸ்லாம் உண்மை கிடையாது. இந்தியர்கள் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நல்லா தான் விளையாடுவாங்க, விளையாடிட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த திறமை, அந்த அந்த உடல் உழைப்பு, அந்த உடல் தகுதியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு ரெஸ்லிங் எடுத்துட்டிங்கன்னா, அந்த காலத்துலேருந்து நம்ம ரெஸ்லிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பஞ்சாப், ஹரியானாவில் இருக்க அந்த ஆத்லீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுப்பீரியராக இருப்பாங்க. நீங்களே பார்த்துப்பீங்க, நல்லா உயரமாக இருப்பாங்க, வெல்டு பில்டாக இருப்பாங்க. பஞ்சாபில் இருக்க ஒருத்தருக்கும் யூரோப்பில் இருக்க ஒருத்தருக்கும் பெருசாக ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வித்தியாசம் இருக்காது. அப்போ அந்த ஃபிசிக்கல் இன்ஃபீரியாரிட்டியை சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறது நியாயமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நியாயம் கிடையாது. அதே போல் இந்தியாவில் அந்த காலத்துலேருந்து ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு இவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்னு ஆரம்பித்தாங்கன்னா, எடுத்தவொடனே நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கோச் என்ன சொல்லுவார், இந்த விளையாட்டை விளையாடணுன்னா உனக்கு நாளைக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லையா? இதுதான் உண்மை. இன்னைக்கு கூட இதுதான் உண்மை. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுங்கிறது ஒரு வேலை வாய்ப்புன்ற சிறிய வட்டத்துக்குள்ளே போயிடுது, இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு பார்கெனிங் செக்டர் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நம்ம முக்கியத்துவமே அளிக்கிறது இல்லை. ஆனால் சைனா போன்ற நாடுகளில் இது இறையாண்மை, சாவரன்டி,
மற்ற நாடுகளோட நான் போட்டியிடணும், வின் பண்ணணும், என்னோட நாட்டுடைய பேரை நிலைநாட்டணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதனால அவங்க வின் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், இதை விளையாண்டா நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே போயிடுச்சு. இந்த காரணத்தில் நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். நானே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். நான் பர்சனலாக நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த வேலை வாங்குற வரைக்கும் விளையாடுவாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் அந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வாங்க முடியலன்னா வேண்டாம், அந்த விளையாட்டே வேணான்னு போயிடுவாங்க. வேலை வாங்கின ஒரு சில பேர் கூட பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த மும்மரத்தோடு விளையாட மாட்டாங்க. இந்தியாவுக்காக விளையாடணும், நம்ம மெடல்ஸ் வின் பண்ணணுன்றதை அவங்க வந்து நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க. எல்லாரையும் சொல்ல, நிறைய பேர் இது செய்யறதில்ல. இதுதான் உண்மை. இப்போ இந்த காரணத்தினால நம்ம வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் மேலேயோ இல்லை விளையாட்டு வீரர்களாக வேற ஆசைப்படுற அந்த குழந்தைகள் மேலே நம்ம அந்த பழியை போடுறது நியாயமாகவே இருக்காது. இதுதான் நம்ம யோசிக்கணும். இந்த காரணத்தை தான் நான் சொன்னேன், இந்தியாவில் ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு பார்கெனிங் செக்டராக இருக்குது. இப்போ இந்த காரணங்களால தான் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விளையாட்டு மேலேயே எல்லா கவனத்தையும் செலுத்துறாங்க. சொல்லப்போனால் இந்தியாவில் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது இந்த கிரிக்கெட் மூலமாக தான் நம்ம எல்லாரும் ப்ரூவ் பண்ணுறோம் இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே அதன் மூலமாக தான் நம்மளுடைய பேட்ரியாட்டிசம் வந்து ப்ரூவ் ஆகுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. காரணம் என்ன? வர்த்தகம். இந்த விளையாட்டை கமர்ஷியல் ஆகிட்டாங்க, ஒரு பிஸ்னஸாக இது வந்து நடத்தப்படுது. நான் இது முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோஸில். ஐபிஎல் மட்டுமே எடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷம் சராசரியாக ரெவென்யூ ஒரு 30,000 கோடி ரூபாய், 40,000 கோடி ரூபாய், அந்த அளவுக்கு ரெவென்யூ இருக்குது. அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெவென்யூ ஜென்ரேட்டர். இதனால தான் இதுக்கு நம்ம மறுபடியும் நம்ம கவனத்தை செலுத்திட்டே இருக்கிறோம். ஒரு ஃபுட்பால் பிளேயரோ ஹாக்கி பிளேயரோ அவர் வாங்குற சம்பளத்தை விட கிரிக்கெட் பிளேயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு அதிகம் சம்பாதிக்கிறாங்க. அது ஐபிஎல் பிளேயர்லாம் சொல்லவே வேணும். ஒரு வருஷத்துக்கு 4 கோடி 5 கோடி அந்த 1.5 மாதத்தில் மட்டுமே சம்பாதிச்சுவாங்க. இப்போ இந்த ஒரு நிலை வந்து இருந்துட்டு வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன், இந்தியாவில் எல்லா ஸ்போர்ட்ஸுமே அழிச்சது கிரிக்கெட் தான் சொல்லுவாங்க. இதை கண்டிப்பாக என்னால் ஒத்துக்க முடியாது. கிரிக்கெட் அழிக்கலை. கிரிக்கெட்டுங்கிற ஸ்போர்ட்டை பிஸ்னஸாக யூஸ் பண்ணதுனால கிரிக்கெட்டும் அழிஞ்சு போச்சு, மற்ற ஸ்போர்ட்ஸும் அழிஞ்சிச்சு. அதுதான் உண்மை. கிரிக்கெட்டையுமே அழிச்சுட்டாங்க. அந்த ரூல்ஸை மாற்றிட்டாங்க. குவாலிட்டி இன்னைக்கு இல்லை. அவுட்ஃபீல்டை வந்து வேகமாக்கிட்டாங்க. பிச்சை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நிறைய 6 அடிக்கணும், அதை பார்த்து நம்ம கை தட்டணும், இதில் வந்து பணத்தை ஈட்டணும். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு. கிரிக்கெட்டும் அழிஞ்சிடுச்சு, இதனால மற்ற ஸ்போர்ட்ஸும் அழிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு அவல நிலை, சாபக்கேடு இந்தியாவில் உருவாயிடுச்சு. இதுதான் உண்மை. இப்போ இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் நம்ம ஒட்டுமொத்தமாக கவனத்தை செலுத்தணும். நிறைய ஃபண்ட்ஸை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இந்தியாவில் ஒரு வருஷம் ஜென்ரேட் ஆகிற பிளாக் மணியே பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், ஒரு 300-400 பில்லியன் டாலர் இந்தியாவிலேருந்து வெளியே போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான். இந்த அளவுக்கு பணம் வெளியே போயிட்டு இருக்கு. 1 பில்லியன் அப்படிங்கிறது ரஃபாக 7,000 கோடி ரூபா. ஆனால் நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோங்க ஸ்பெண்ட் பண்ணுறோம்? 2,000 கோடி ரூபா தான் வருஷத்துக்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இந்தியாவில் இருந்து பிளாக் மணியை வெளிநாட்டுக்கு போகிற அமௌண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 300-400 பில்லியன் டாலர் ரஃப் எஸ்டிமேட். அப்போ எவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகுது. ஆனால் ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. கடைசியாக நம்ம என்ன சொல்லிடுறோம்? இந்தியர்கள் லாய்க்கு கிடையாது, கோச் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறோம். இது நியாயமா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உட்கார்ந்து யோசிக்கணும். கண்டிப்பாக இந்தியாவில் ஒரு மாற்றம் வரணும். விளையாட்டில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும். ஏழை எளிய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு அளிக்கணும். வாய்ப்பு அளித்தா கண்டிப்பாக இவங்களும் நல்லா ட்ரெயின் ஆவாங்க, கண்டிப்பாக ஷைன் ஆவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே எபிலிட்டிஸ் இருக்குது. அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாராலையும் நல்லா செய்ய முடியும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகம். நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு இந்த ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் போகிறதுக்கு காரணம் என்னன்னா வேலை வாய்ப்பு இல்லை. இவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அளிக்கலாம். இதை நம்ம செய்யணும். அப்போ இவங்களுக்கு நம்ம வாய்ப்புகளையும் அளிக்கணும், இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கும், நாட்டுக்கும் முன்னேற்றம் கிடைக்கும். இது வந்து ஒரு டோட்டல் நேஷனல் ப்ரைட். அப்போ இதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். இதுக்கு முதல் முயற்சியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு அலோகேட் பண்ணக்கூடிய அந்த ஃபண்டை ரொம்பவே அதிகரிக்கணும். குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஒரு 20,000 கோடி ரூபாயாவது அறிவிக்கணும். அதே போல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான அந்த சப்போர்ட் ஃபண்ட், இந்த ஸ்டைபண்ட் எல்லாத்தையும் அதிகப்படுத்தணும். ஒருத்தர் ஸ்போர்ட்ஸை மட்டுமே நம்பி இருக்கணும். அப்போ ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பேக்கப் இருந்தால் தான் அந்த ஸ்போர்ட்ஸை மட்டுமே அவர் விளையாட முடியும். அப்படி ஒரு நிலை வந்தால் தான் இந்தியா நாளைக்கு வந்து ஒலிம்பிக்ஸ் வின் பண்ணும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்த முடியாது. என்னோட வீட்டை பார்ப்பனா, சம்பாதிப்பனா, ஸ்போர்ட்ஸை விளையாடுவானா, இந்த நிலையில தான் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு அவல நிலையில இருக்கும், சாபக்கேட்டில் நம்ம இருக்கோம். இதுதான் உண்மை. அப்போ இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். இதுக்கான முயற்சியை இந்திய அரசு எடுக்கணும், மும்மரமாக எடுக்கணும். நிறைய நிதியை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம செய்யணும். ஏன்னா அரசு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் அரசு. அப்போ இந்த ஒரு மாற்றம் இந்தியாவில் வரணும். இது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள், ஆசை. நன்றி.